இன்றைக்கி நம்ம சேனலில் பஞ்சு போல் இட்லி, நல்லா சாஃப்டாக மல்லிகைப்பூ இட்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். முடிஞ்சால் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த உலக்குக்கு 2 உலக்கு அரிசி எடுத்துருக்கிறேன். இட்லி அரிசி கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். அதை 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன். இப்போது நம்ம இதை நல்லா கழுவிட்டு அரைக்க ஆரம்பிக்கணும். பாருங்கள், அரிசி நல்லா ஊறிடுச்சு. 4 மணி நேரம் ஏற்கனவே நான் ஊற வச்சுட்டேன். ஊற வச்ச அரிசி இப்போ நம்ம கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதுமாதிரி நம்ம கிரைண்டரில் நல்லா கழுவிட்டு கிரைண்டரில் நம்ம அரிசியை போட்டு ஆட்டிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைக்கணும். அப்பப்போ தண்ணி விட்டு ஆட்டிக்கோங்க. இப்போ கிரைண்டரில் அரிசி ஆடிக்கிட்டு இருக்குது. அதே சமயத்தில் நம்ம உளுந்து ஊற வச்சுருக்கிறோம். அந்த டம்ளருக்கு 1 டம்ளர் உளுந்து 200 கிராம் வரும். கிராம் கணக்குக்கு 200 கிராம் இருக்கும். உளுந்து எடுத்துருக்கிறேன். அதையும் 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன். நான் தோலி உளுந்து தான் எடுப்பேன். இப்போ உளுந்தை நம்ம நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். தொளி எல்லாம் நல்லா நீட்டாக எடுத்துக்கணும். பாருங்கள் எப்படி சுத்தம் பண்ணுறேன்னு பாருங்கள். நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கழுவி அந்த தோலை நல்லா சுத்தமாக நீக்கி எடுத்துக்கிடுங்க. தொளி உளுந்துன்னா இட்லி நல்லா சாஃப்டாக வரும். நம்ம முழு உளுந்து போடுறத விட தொளி உளுந்துக்கு இட்லி நல்லாயிருக்கும். அதனால தான் நான் தொளி உளுந்து எடுத்துருக்குறேன். இப்போ பாருங்கள், அரிசி நல்லா ஆடிட்டு அரிசி நம்ம பக்குவம் பார்த்து அள்ளிக்கலாம். ஆடிக்கிட்டே இருக்குது. இப்போ அதை ஆடி முடிக்கிறதுக்குள்ளே நான் தொளி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக எடுத்துருக்கேன்னு பாருங்கள். இப்போ நம்ம அரிசி அள்ளிக்கலாம். நல்லா மைய ஆட்டிடுச்சு. நம்ம அள்ளிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உளுந்து போட்டுக்கிடுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு உளுந்தை போட்டு ஆட்டிக்கோங்க. அப்பப்போ லைட்டாக தண்ணி தெளித்து ஆட்டுங்க. அப்போ தான் மாவு நல்லா பொங்கி வரும். இப்போ பாருங்கள், உளுந்து நல்லா ஆடி வந்துருச்சு. உளுந்தும் நல்லா மைய ஆட்டிடுச்சு. அரிசி ஆடுறதாங்க லேட் ஆகும். உளுந்து சீக்கிரம் ஆட்டிடும். இப்போ உளுந்து நல்லா உடனே ஆடிடுச்சு. நம்ம உளுந்து அள்ளி வச்சுக்கலாம். மாவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு தான் கலக்கி வைக்கணும். நம்ம நைட்டு ஆட்டி காலையில் சுடுற மாதிரி தான். ஓவர் நைட்டு மாவு நல்லா ஊறணும். நல்லா ஊறினா தான் காலையில் நல்லா பொங்கி வரும். இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ மாவுக்கு தேவையான உப்பு போட்டு மாவு நல்லா பிணைஞ்சி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா பிணைஞ்சி நான் மூடி வச்சுட்டேன். நம்ம காலையில் நம்ம எடுப்போம். பாருங்கள், ஒவ்வொரு நைட்டு ஊறி இருக்குது மாவு. பாருங்கள் எவ்வளோ பொங்கி வந்திருக்குன்ட்டு. இந்த அளவுக்கு பொங்கி வந்துடும் மாவு பொங்கி வந்தாலே இட்லி நல்லா சாஃப்டாயிரும். இப்போ நம்ம மாவு நல்லா அடித்து பிணைஞ்சிக்கலாம். அடித்து பிணைஞ்சிக்கலாம். நல்லா அடித்து பிணைஞ்சிக்கோங்க. அந்த பொங்கி வந்த இதெல்லாம் நல்லா அடங்கி மாவு நல்லா நமக்கு நிறைய கிடைக்கும். இப்போது நம்ம இட்லி ஊற்றுறதுக்கு இட்லி தட்டில் துணி விரித்து மாவு ஊற்றிக்கலாம். இட்லி ஊற்றி உங்கள் இட்லி பாத்திரத்தை நல்லா தண்ணி விட்டு ஃபஸ்ட்டு கொதிக்க வச்சு அடிச்சுக்கோங்க. தண்ணி கொதிக்க இருந்தால் தான் இட்லி நல்லா சீக்கிரம் வேகும். அந்த சப்பியாக வர்ற மாதிரி வராது. இட்லி நல்லா பொவ்விக்கிட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், நான் ஏற்கனவே தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இந்த அளவு கொதிக்கணும். இப்போ நம்ம இட்லி அதில் பாத்திரத்து மேலே வச்சு மூடி வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். 10 நிமிஷம் வெந்துச்சுன்னா இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ 10 நிமிஷம் ஆச்சு. இட்லியும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அதை. இப்போ இட்லிக்கு நான் இன்றைக்கி தேங்காய் சட்னி வச்சுருக்கிறேன். நீங்கள் உங்கள் விருப்பமான எதுனாலும் வச்சு சாப்பிட்டுக்கோங்க. இட்லி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. லைட்டாக தண்ணி தெளித்து எடுக்கணும். அப்போ தான் துணியிலேருந்து வரும். நிறைய பேர் எண்ணெய் தடவை எடுப்பீங்க. இது நல்லாயிருக்கும் இட்லி சாஃப்டாக. இப்போ பாருங்கள், உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். கை வச்சோடனே அப்படியே வந்துடும். பார்த்தீங்களா? சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஓகே, தேங்க்யூ.